ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சர்ச்சைக்குரிய எஸ்பி வருண்குமாரின் பேச்சு, அதற்கு பதிலாக சீமான் பேசிய அதுவும் சர்ச்சைக்குள்ளான ஒரு பிரச்சனை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் 2 நாட்களாக பரபரப்பாக போயிட்டுருக்கு. இதில் வருண்குமார் செய்தது சரியா, இல்லை சீமான் செய்தது சரியா, இந்த இந்த கூட்டம் எங்கே நடந்தது, எங்கே வருண்குமார் பேசினார், இது ஆடியோ வெளியிட்டது சரியா அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இது அரசியலை தாண்டிய ஒரு விஷயம். தேச பாதுகாப்பாக இருந்தாலும் சரி, ஸ்டேட்டில் ஒரு போலீஸ் அஃபீஷியல், அதாவது ஐபிஎஸ் ஆஃபீஸருடைய பாதுகாப்பாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கட்சிக்காரரை, ஒரு சாதாரணமாக ஒரு கட்சி வச்சிருக்கிறவரை, ஒரு காவல்துறையில் சாதாரணமான பதவி தான் அது. அதிகாரிகளில் சாதாரணமான பதவி. அதாவது காவல்துறையில் சாதாரண பதவினா பாரா பிசி அப்படின்னு சொல்லலாம். ஸ்டேஷன் வாசலில் துப்பாக்கியோடு நிற்பாங்க அந்த காலத்தில். இப்போ பாரா பிசிலாம் ஸ்டேஷன் வாசலில் துப்பாக்கியோடு நிற்கிறது இல்லை, வெளியில் ஒரு ரிசப்ஷன் மாதிரி போட்டு உட்காந்துருக்காங்க. இதுதான் கடைநிலை பகுதியாக ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய காவல்துறையில் கடைநிலை பகுதி. அதுக்கு கீழே இருக்குது இப்போ நம்ம இதில் இருக்க ரிசர்வ் போலீஸ் இருக்குது. பட் இருந்தாலும் பாரா பிசின்றது கடைநிலை பதவி. அதே மாதிரி அதிகாரிகளில் கடைநிலை பதவி அப்படின்றது டைரெக்டாக ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஜாயின் பண்ணுறது ஒரு டிஎஸ்பியாவோ டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் இருக்கலாம், இல்லை ஏஎஸ்பியாவோ ஜாயின் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எஸ்பின்றது ஒரு கடைசி பதவி. உச்சபட்ச பதவினா டிஜிபி. ஸோ இப்போ வருண்குமார் ஒரு சாதாரண எஸ்பி, ஒரு இளம் அதிகாரி, ஒரு துடிப்பான அதிகாரி. சரியா? இவருக்கும் சீமானுக்கும் பல மாதங்களாக மோதல்கள் நடந்து வர்றது நமக்கெல்லாம் தெரியும். ஸோ இவர் போய் ஒரு மாநாட்டில், அதுவும் அகில இந்திய அளவில் நடந்த ஒரு மாநாட்டில் தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு கட்சி தலைவரை பற்றி, ஒரு கட்சியை பற்றி வேறு விதமாக பேசியிருப்பது சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இது சரியா தவறா, இது என்ன நடந்தது அப்படின்றத நம்ம விரிவாக பார்த்துடலாம். முதல்ல இந்த நம்ம டுபாக்கூர் ஊடகங்கள்லாம் இருக்குல்ல, டிரான்ஸ்லேஷன், பாவம் கம்மியான சம்பளத்துக்கு ட்ரைனிங் எடுத்தால் என்ன பண்ணுவாங்க, அவங்க அப்படி தான் டிரான்ஸ்லேட் பண்ணுவான். முதல்ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்போ முதல்ல இப்போ ஒரு காலத்தில் நாங்கள் பணியாற்றி கொண்டு இருக்கும்போது 2020 முன்னாடி கூட சொல்லலாம், ஒரு நம்பகத்தன்மை ஊடகங்களில் இருக்கும். பத்திரிகையாக இருந்தாலும் சரி, டிவிக்களாக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ரேட்டிங்கில் 1 2 3 4 வரக்கூடிய, ஒரு 5 வரைக்கும் வரக்கூடிய சேனல்களில் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும், ஒரு நம்பகத்தன்மை இருக்கும். அதில் இப்போ எதுலேயுமே எந்த நம்பகத்தன்மையும் இல்லை, எதை வேணாலும் பிரேக்கிங் போடுறாங்க, அது உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ அந்த வகையில் தான் நேற்று ஒரு செய்தியை வெளியிட்டாங்க. நம்ம கூட ஒரு சேனலில் அதை நம்பி ஒரு செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு நம்ம அந்த பதிலை சொல்லிட்டோம். அதாவது தேசிய அளவிலான ஒரு மாநாடு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஆனால் அது பொய், அது தவறு. தேசிய அளவிலான ஒரு கூட்டம் தான் அது. ஒரு கான்ஃபரன்ஸாக இருந்தால் கூட அது அமித்ஷா தொடங்கி வச்சார், மோடி தொடங்கி வச்சார்னு இந்த டுபாகூரில் ஒரு லீடிங் சேனலில் போட்டிருக்கான். ஸோ அதனால் நம்ம அந்த பதில் சொல்கிறோம். இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு டீட்டெயிலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, சண்டிகாரில் இளம் எஸ்பிக்கள், சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், யங் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மீட் நடக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைபர் க்ரைமு, அதுக்கப்புறம் கிராஸ் பார்டர் டெரரிசம், இதை பற்றியெல்லாம் இது இன்னும் பல்வேறு விஷயங்கள், அதாவது ஸ்மார்ட் போலீஸிங்கு, இதை பற்றியெல்லாம் ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி. இதில் என்னென்னா, நாடு முழுவதும் உள்ள பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ்லாம் கலந்துக்கிறாங்க. அதில் தான் வருண்குமாரும் கலந்து ஒரு பேப்பர் சப்மிட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, வருண்குமார் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த சீமானுடைய நாம் தமிழர் கட்சியை அவர் கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. என்ன விமர்சிச்சிருக்காரு அப்படின்னா, இது ஒரு பொதுக்கூட்டம் கிடையாது, இது விமர்சனமும் கிடையாது. அருண்குமார் தன்னோட பேப்பர் சப்மிட் பண்ணுறதுல கிராஸ் பார்டர் டெரரிசம் அப்படின்ற ஒரு இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்நிய சக்திகள் வெளிநாட்டில் இருந்து நம்மை மிரட்டுகிறார்கள், அது ட்விட்டர் மூலமாகவோ ஒரு சோசியல் மீடியா மூலமாகவோ மிரட்டல் விடுக்கிறார்கள், அது என் குடும்பத்தையும், அதாவது நான் எஸ்பி என் குடும்பத்தையே மிரட்டுறாங்க, அதை நீக்குவதற்கு ட்விட்டரோ இல்லை ஃபேஸ்புக்கோ அந்த விஷயங்களை அதாவது எதை வெளியிடக்கூடாது அந்த விஷயங்களை போட்டால் அதை நீக்குவதும் இல்லை, அதற்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. சைபர் கிரைமில் இப்படிலாம் நடக்குது, அந்நிய சக்தி வெளிநாட்டில் இருக்கிறவனை வச்சு ஏன்னா இது மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ இது இவர் பேசினது சரியாக தப்பா, இது எப்படின்னா, தேசிய அளவில் தமிழ்நாட்டுக்கு ஒரு அவப்பெயர். நீங்கள் சீமானை எதிர்க்கிறதுன்ற வேற, ஒரு காவல்துறை அதிகாரி, ஏன்னா அது சீமானாக இருக்கட்டும், மாமானாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், இல்லை திமுக, அதிமுக, பாமக, எந்த கட்சியாக வேணாலும் இருக்கட்டும், தனிப்பட்ட முறையில் ஒரு கட்சி தலைவரை எதிர்த்து ஒரு எஸ்பி செயல்படக்கூடாது, அதுவும் ஓப்பனாக. எல்லா காலகட்டத்திலையும் மிக கொடூரமான எஸ்பிக்களும், டிஐஜிகளும், ஏடிஜிபிகளும், ஐஜிகளும் இருந்திருக்கிறாங்க. சரியா? அதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டாங்க, பார்த்தா பேசிக்குவாங்க, இல்லை சல்யூட் அடிப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் யாருக்கு எங்கே கட்டணும், எப்படி ஒழிச்சு கட்டணும், ஒரு கட்சி தலைவரை எப்படி காய அடிக்கணும் அப்படின்றது எல்லாமே கலைஞர் இருந்தவரை, ஜெயலலிதா இருந்தவரை,
கடைசி வரை கரெக்டாக நடந்துட்டு போயிட்டு இருந்தது. இப்போ இந்த அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனிப்பட்ட முறையில் இவர் ஒரு அரசியல் கட்சி வச்சுருக்கிற மாதிரி, இது வந்து வருண்குமாரை ஐபிஎஸ் அவர்களை வந்து நீங்கள் வந்து சீமான் கட்சியை சேர்ந்தவர்கள், நாம் தமிழர்களை சேர்ந்த கட்சியை சேர்ந்தவர்கள் மிகப்பெரிய சைபர் தாக்குதலை நடத்தினார்கள். அவரை அவமானப்படுத்தி அவருடைய மனைவி புகைப்படத்தை இவரை பொருளாக தப்பான செய்தியெல்லாம் போட்டாங்க. அப்போது முதலாக கண்டித்தது நாம தான். ஏன்னா ஒரு காவல்துறை அதிகாரிக்கு பாதுகாப்பில் அவருடைய குடும்பத்தை இப்படிலாம் செய்கிறாங்க அப்படின்னு. சரி, அவர் பதில் நடவடிக்கை எடுத்தால் அதுக்கு தான் கோர்ட் வந்து விட்டுருச்சு. அது வந்து நீதித்துறைக்கும் இதற்கும் உள்ள பிரச்சனை, அது நம்ம உள்ளே போக முடியாது. ஸோ இப்படி இருக்கும்போது இவர் வேறு விதமாக அதை கையாண்டிருக்க வேண்டும். இப்போ இதில் என்ன வருண்குமார் ஐபிஎஸ் பேசினது தப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. நிச்சயமாக ஒரு எஸ்பிக்கள் மாநாட்டில் அவர் பேசியிருக்கிறாரு. அது வந்து அகில இந்திய அளவில் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், குறிப்பாக இளம் எஸ்பிக்கள் மாநாடு, அது வந்து சண்டிகாரில் நடக்குது. ஏன்னா ஸோ இதில் வந்து பேசினது தப்பு இல்லை. ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆடியோ லீக் ஆச்சுல, ஒரு சாதாரண அரசியல் கட்சி, இன்னும் ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட வராத ஒரு சாதாரண அரசியல் கட்சி தலைவரை பற்றி இவர் போய் அங்கே வரைக்கும் பேச வேண்டியது இல்லை. ஆனால் தொழில் ரீதியாக கிராஸ் பார்டர் டெரரிசமில் இவர் பேசியிருக்கலாம். இவர் வெளிநாட்டிலேருந்து இந்த மாதிரி இப்போ மிரட்டுறாங்க, வைக்கிறாங்க, என்னுடைய புகைப்படத்தையும் என்னோடய மனைவி புகைப்படத்தையும் போட்டிருக்காங்கன்னு சொல்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அதை வந்து கட்சி பெயர் சொல்லாமல் சொல்லியிருக்கணும். ரைட்டா? கட்சி பெயர் சொல்லும்போது அந்த கட்சிக்கு நீங்கள் ஒரு மாநிலத்தில் நீங்கள் வந்து காவல்துறை அதிகாரியாக இருந்து கொண்டு ஒரு சில்லற கட்சியை பற்றியெல்லாம் பேசுகிறது அந்த கட்சிக்கு வலு சேர்த்த விதமாக அமைந்து விடும். ரெண்டாவது வந்து தமிழ்நாட்டுக்கு அது கேவலமாயிரும். ஏன்னா சைபர் கிரைமில் ஒரு எஸ்பிக்கே மிரட்டல் வருது இந்த மாதிரி வெளிநாட்டில் இருந்துன்னு, அதை வந்து தமிழக அரசு கையாள முடியலன்ற மாதிரி தவறாக புரிந்து கொள்ளப்படும். எனவே தமிழக அரசுக்கு அது கெட்ட பேர் ஏற்படுத்தும் ஒன்று. ரெண்டாவது என்ன பண்ணால், இதை ஒரு துருப்பு சீட்டாக எடுத்துக்கொண்டு மத்திய அரசு என்ன பண்ணுவான்னா, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, ஒரு மாநிலத்தில் எஸ்பியாக இருக்கிறவருக்கு, அதாவது சீமானை தூண்டி வருவது யார், சீமானுக்கு பேக்கப்பாக இருப்பது யார், சீமானை வந்து வளர்த்து விடுவது யார் என்பது எல்லாருக்குமே தெரியும். அதாவது அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு, நன்றாக அரசியல் தெரிந்தவர்களுக்கு சீமான் யாரோட பின்னணியில் இயங்குகிறார், யார் அவருக்கு நிதி உதவி செய்கிறார்கள், யார் எந்த உளவு அமைப்பு அவரை இயக்குகிறது என்பது எல்லாமே தெரியும். ஆனால் வந்து என்னென்னா, இதை வந்து போய் பப்ளிக் பிளேஸில் ஒரு பேசி அதை வெளியிடும்போது என்னன்னா, சீமானுடைய பர்சனல் வெஞ்சன்ஸாக எஸ்பி வருண்குமார் பார்க்குறாரு. வருண்குமாருக்கு எப்போதுமே சீமான் அந்த கட்சி ஆகாது அப்படின்ற மாதிரியான ஒரு பதிவுகள் வந்துடும். தேசிய அளவுலையும் பார்த்திங்கன்னா, சீமானை தூண்டி விட்டு சீமானுக்கு பேக்கப்பாக இருக்கக்கூடிய அந்த கட்சி, அந்த அரசு, மத்திய அரசு என்ன ஆகும்னா, இப்படி தூண்டி விட்டு சீமானை வச்சு பேச வச்சுட்டு எஸ்பி சொல்கிறத வச்சு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, ஒரு எஸ்பிக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு கொண்டு வந்துடுவான். இதை எஸ்பி வருண்குமார் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் புரியாத இருக்காது. ரெண்டாவது, சீமானுடைய கிராஸ் பார்டர் டெரரிசமும் இந்த அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஸோ இது இந்த தமிழ் விவகாரத்தை விட்டுருங்க, சீமானோட கட்சியை விட்டுருங்க. இப்போ வெளிநாட்டிலேருந்து மிரட்டக்கூடியதும், வெளிநாட்டில் தான் ட்விட்டரில் வர்றதும், ஒரு எஸ்பிக்கு இந்த மாதிரி மிரட்டல் இருப்பது ராக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? மத்திய உளவு பிரிவுக்கோ உளவு பிரிவு அதிகாரிகளுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறாங்களா? எல்லாருக்குமே தெரியும். அப்போ அவர்களுக்கு தெரிந்த விஷயத்தை நீங்கள் போய் இன்னொரு மாநிலத்தில் வைக்கக்கூடிய, ஏன்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பியூரோவில் வந்து போய் சொல்கிறது அப்படின்றது சொல்லலாம். ஆனால் நீங்கள் பேசியதை வெளியிட்டிருக்கக்கூடாது. அது வந்து மிகப்பெரிய ஒரு தவறு. ஏன்னா இது வந்து உயரதிகாரிகள், அதுவும் குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள், இந்த நாட்டை பாதுகாக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் மத்தியில் பேசக்கூடியதை வெளியிட்டது மிகப்பெரிய தவறு. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திருடன் கொள்ளையடிச்சிட்டு போயிடுறான், ஒரு கடையை புகுந்து செயின் எல்லாத்தையும் திருடிட்டு போயிடான், ஒரு 100 பவுன் 200 பவுனை திருடிட்டு போயிடான்னு வைங்களேன். அவனை பிடிக்க முடியல அப்படிங்கும்போது, அவனை பிடிக்க முடியல, அவன் வந்து இப்போ வெளிநாட்டில் இருந்தெல்லாம் வந்து மிரட்டல் விடுக்கிறான், வெளிநாட்டிலேருந்து ட்விட்டர்லலாம் என் குடும்பத்தை போட்டு அசிங்கப்படுத்துகிறான், அவனை என்னால் பிடிக்க முடியல, ஒன்றும் செய்ய முடியலன்னு சொன்னீங்கன்னா அது உங்கள் பணிக்கு தான் இழுக்கு. அந்த எஸ்பின்ற அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு தகுதி தராதத்தில் இருந்து கொண்டு இது போன்ற விஷயங்களை சொல்வது உங்களுக்கு தான் அது வீக்னஸ். அதை நீங்கள் புரிஞ்சுங்க. மாநில அரசுக்கு வீக்னஸ். நீங்கள் போய் பேசுகிறது மாநில அரசையும் எதையோ ஒன்று காட்டி கொடுக்குற மாதிரி மத்திய அரசிட்ட, அவர்கள் ஏற்கனவே எதிடா கிடைக்கும் அப்படிங்கும்போது இதை வைத்து அவர்கள் ஏமாறக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. எனவே உங்களுக்கும் சீமானுக்கும், சீமான் கட்சியை சேர்ந்தவர்கள் பல்வேறு விதத்தில் உங்களுக்கு நெருக்கடி கொடுத்துருக்காங்க. காவல்துறை அதிகாரியாக இருந்தும் உங்களால் அந்த நெருக்கடியை கொடுத்துருக்காங்க, உங்கள் குடும்பத்தோட ஃபோட்டோவெல்லாம் போட்டிருக்காங்கன்றது மறுக்க முடியாதது தான். ஆனால் அதை எப்படி கையாள வேண்டும் என்பதற்கான வழி இதுவல்ல என்பது தான் நம்மளோட இது. உங்களுக்கு மேலதிகாரிகள் இருக்காங்க, அதுக்கு மேலே டிஜிபி இருக்கார், அவர்கிட்டலாம் நீங்கள் சொன்னீங்களா என்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றியெல்லாம் வந்து தீவிரமாக ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். அப்போ உங்களோட அதிகாரிகளுக்கு உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலையா? அப்போ அந்த அதிகாரிகள்
மாநில அரசிட்ட சொல்லலையா, மாநில அரசு உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலையா அப்படின்ற மாதிரி தமிழகத்திற்கே ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்திவிடும். இந்த ஒரு சில்லறத்தனமான ஒரு டுபாகூர் கட்சியை வந்து பகைக்கிறேன்னு சொல்லி, சீமானை வந்து பகைக்கிறேன்னு சொல்லி நீங்கள் செய்யக்கூடிய செயல் என்ன மாதிரியான ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தும் அப்படின்றத பற்றி நீங்கள் நினச்சிங்களா என்னன்னு தெரியல. எனவே நீங்கள் எதை இப்போ நீங்கள் வந்து நடந்த விஷயங்களை சொல்லியிருக்கிறதில் நீங்கள் பொய் எதுவும் சொல்லலை. ட்விட்டர் உங்களுக்கு அடங்கலை, ஃபேஸ்புக் உங்களுக்கு அடங்கலை, காவல்துறையிலேருந்து நோட்டீஸ் அனுப்பியும் அவர்கள் எந்த பதிலையும் சொல்லவில்லை. நீங்கள் தவறாக போட்ட ஃபோட்டோக்களை நீக்கலைன்னு சொல்லியிருக்கீங்களே. இதுக்கு அடுத்து நீங்கள் அடுத்த கட்டமாக அஃபீஷியலாக என்ன மூவ் பண்ணீங்க அப்படின்றத அவர்கள்ட்ட சொல்லியிருக்கலாம். அவங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கலாமே தவிர, இது கடிதமாகவோ ஏதோ பேப்பர் சப்மிட் பண்ணுங்க தவிர, குறிப்பாக ஒரு கட்சி பேரை சொல்கிறது, அந்த கட்சி அதாவது எப்படி ஒரு திருடனை பிடிக்க முடியலன்னொன்னே அவனை பிடிக்க முடியலன்னு நீங்களே ஒத்துக்கிறீங்கன்ற மாதிரி இருக்கும்போது, அந்த திருடன் இன்னும் 4 கடையில் திருட தான் செய்வான் அப்படின்றத நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது வந்து காவல்துறைக்கு தான் அசிங்கம், உங்கள் ஐபிஎஸ் பதவிக்கு தான் அசிங்கம். ஏன்னா ஒன்று என்னால் செய்ய முடியல, என்னை தொடர்ந்து மிரட்டுகிறாள்னா அந்த மாநில அரசுக்கு தான் அசிங்கம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா சீமானுக்கு என்ன பண்ணணும், யார் பேக்கப் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கும் தெரியும், உளவு பிரிவுக்கும் தெரியும், யார் சீமானை இயக்குகிறார்கள் என்றது ஏன்னா விவரம் தெரிந்தவர்களுக்கு எல்லாமே தெரியும், மாநில அரசுக்கும் தெரியும். ஏன் மாநில அரசு சீமான் மேலே கை வைக்காமல் இருக்குது, ஏன் சீமானை கைது செய்யாமல் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணன்றதும் உங்களுக்கு தெரியும். ஏன் சீமானை நெருக்கினா ஒரே நாளில் சீமானை தூக்கி வச்சு நொக்கெடுக்க முடியும், ஏன் மாநில அரசு செய்யவில்லை என்றால் அவர்களுக்கு சீமானை இயக்குவது வந்து அப்படின்றது பொதுவான ஒரு கருத்து. அப்படி தான் இயங்கி கொண்டிருக்கிறதா தெரியும். கேட்டால் ராவே ஒரு ரைடு விடுவான், என்னன்னு பார்த்தா அது வச்சுருந்தான் இது வச்சுருந்தாங்கன்னு, ஆனால் ஒன்றும் நடக்காது. இதெல்லாம் அது என்னென்னா ஒரு வெளியில் ஷோ விடுறதுக்கு. இலங்கை விவகாரத்தில் சீமானை இயக்குவது நம்ம உளவு பிரிவு தான் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்து இல்லை. இவர்களுக்கு பணம் கொடுத்து உதவுவது பாஜக அப்படின்றதுல எந்த மாற்று கருத்து இல்லை அப்படின்றது தான் பரவலான கருத்து, பரவலான பேச்சு, பரவலான தகவல். சில நேரத்தில் அது உறுதி செய்யப்பட்ட தகவலும் கூட. அது சீமானுடைய வெளிப்பாடுலேருந்தே உங்களுக்கு தெரியும். எனவே இந்த சீமான் விவகாரத்தை போய் நீங்கள் அங்கே போய் பேசுனீங்கன்னா மேலும் இது தமிழக அரசுக்கும் தமிழக காவல்துறைக்கும் உங்களுக்குமே அது பின்னடைவு தான் அப்படின்றத நம்ம சொல்லிக்கிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.